வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னால் ரொம்ப 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 சூப்பரான வாழ்த்துக்கள். ஸோ அகம் டிஜிட்டல் வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாம். ஆக்சுவலி தத்துவங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த லெவலில் எப்பவும் போகக்கூடிய விஷயங்கள் ஒரு 6 விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு எப்பவுமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லா டைமுக்கும் அது நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சிம்பிள். ஒரு ஃபர்ஸ்ட் அதில் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் யாருக்காகவும் அவங்க அது நினைப்பாங்க இது நினைப்பாங்க அப்படின்னு நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். நமக்கு என்ன தேவையோ, நம்மளுடைய ஹாப்பினஸ்க்கு என்ன தேவையோ, நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அது நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நம்ம இது பண்ணா அவங்களுக்காக நம்ம வாழ்க்கை நமக்காக. ஸோ நம்ம வாழ்க்கை நமக்காக, யாரையும் காயப்படுத்தாம யாரையும் தொந்தரவு பண்ணாம நமக்கு என்ன தேவையோ, நம்ம ஹாப்பிக்கு என்ன தேவையோ, நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. மற்றவங்க பற்றி அவங்க அப்படி நினைப்பாங்கிற விஷயம் நமக்கு என்றைக்குமே தேவையில்லை. முதல் பாயிண்ட் தான், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுங்க. 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, கரெக்டுங்களா? ஆரோக்கியம் நல்லா இருக்கீங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. மெயின் விஷயம் தான். இப்போ நாம நல்லா இருக்கும், இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன், 10% நான் உயிரோடு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க லைவ்ல இருக்கீங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தை மிகப்பெரிய சக்தியான வார்த்தைங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள. எல்லாத்துக்குமே நீங்க காலை எந்திரிச்சிலேருந்து நீங்க தூங்குற வரைக்கும் நடக்க அத்தனை விஷயத்துக்கும் நன்றி அப்படிங்கிற விஷயத்தை நீங்க போட்டு பாருங்க, வேற லெவல் இருக்கும் இன்னைக்கு. ஓகேங்களா? 2வது பாயிண்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, யாருக்காகவும் என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாதீங்க. 2வது, நீங்க இப்போ ஆரோக்கியமா இருக்கு, இப்போ கரண்ட் லைவ்ல இருக்கீங்க, ஸோ அதுக்கு நன்றி சொல்லுங்க. 2வது. 3வது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் என்னுடைய நாள். ஸோ ஈசல் மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரே நாள் தான் என்னோட லைஃப். இன்னைக்கு நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும், எத்தனை பேர்த்த பார்க்க முடியும், எத்தனை பேர்த்த பேச முடியும், எத்தனை வேலை செய்ய முடியும், ஸோ நாளைக்கு அப்படின்னு தள்ளி போடாம இன்னைக்கு தான் நம்முடைய நாள். இன்னைக்கு தான் நம்ம கடைசி நாள்ப்பா. இதுக்கு நாளைக்கு தான் நம்ம கிடையாது, நாளைக்குன்னு ஒன்றே கிடையாது. இன்னைக்கு தான். நேற்று முடிஞ்சு போச்சு, அது பேசி பிரயோஜனம் இல்லை. மாற்ற முடியுமா? முடியாது. நாளைக்கு தெரியாது, வேண்டாம். இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும், என்ன விஷயம்லாம் பண்ண முடியும், அது ஆத்மா அழகா சூப்பரா ஜாலியா சந்தோஷமா பண்ணுங்க, ஹாப்பியா பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு டே ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுங்க. முடிஞ்சதா? ஸோ 3வது பாயிண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் 3வது. 4வது பாயிண்ட். ஸோ ரொம்ப முக்கியம் 4வது பாயிண்ட் என்னன்னா, நம்ம கிட்ட தேவையில்லாத விஷயத்த தூக்கி தூரமா போட்டுருங்க. அது நீங்க யூஸ் பண்ற பொருளாகட்டும், அதாவது யூஸ் பண்ணாத பொருள், தொடர்ந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒரு பொருள் யூஸ் பண்ணவே இல்லைன்னு வைங்களேன், அது நம்ம தேவையில்லாத வச்சுட்டு இருக்கீங்க, அது குப்பை மாதிரி வச்சுட்டு இருக்காதீங்க, தூக்கி தூரம் வச்சிருக்கீங்க. பொருள் மட்டும் இல்லைங்க, மனசுக்குள்ள வச்சிருக்கோம் தான் சொல்றேன்ல. ஸோ மனசுக்குள்ள மைண்ட்ல வச்சிருக்க பொருள், அந்த விஷயங்கள் தான். தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம மைண்டுக்குள்ள ஏத்திட்டு அதை வச்சுக்கிட்டே அப்படியாச்சு, அன்னைக்கு இதாச்சு, இவாள் இதாச்சு. ஸோ தேவையில்லாம அது எல்லாமே யூஸ் பண்ணாம இருக்கீங்க, அது நமக்கு வச்சுட்டு இருக்கீங்கன்னா அது குப்பைகள் தான். அது பொருளாக இருக்கலாம், நினைவுகளா இருக்கலாம், இதா இருந்தாலும் அன்வான்ட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் தூக்கி தூரம் போட்டுருங்க. ஏன்னா அது நம்மளால லைஃப்ல முன்னேற விடாது, பின்னாடி இழுத்துட்டு தான் கொண்டு போகும். எது வந்தாலுமே சரி, ஸோ பின்னாடி இழுத்துட்டு போகும், அடைச்சிட்டு இருக்கும். அது போட்டு ஸ்பேஸை நம்ம இருக்கிற இடத்த அப்படியே லைட்டா ரொம்ப சூப்பரா ஆனந்தமா ஹாப்பியா இருக்கிறதுக்க அது தடைங்க. அந்த வெயிட் ரொம்ப ரொம்ப தடை. ஸோ தேவையில்லாம இருக்கிற விஷயத்த தூக்கி தூரம் வீசிடுங்க. ஸோ என்னென்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யாரு பத்தியும் கவலைப்படாதீங்க. 1. 2வது ரொம்ப 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 முக்கியம். 2வது, இன்னைக்கு நீங்க லைவ்ல கரண்ட் இருக்கீங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. 3வது, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை விஷயத்துக்கு பண்ணுங்க. 4வது, தேவையில்லாத விஷயத்த தூக்கி தூரம் போட்டுருங்க. அது என்ன வந்தாலும் சரி, விஷயம் பொருள் தேவையில்லை, குப்பை தான். குப்பையே வச்சிட்டு இருக்காதீங்க. எங்கேயாவது வீட்லயே ஆகட்டும், ஆஃபீஸ்ல ஆகட்டும், பிசினஸ் சென்டர்ல ஆகட்டும், மனசுல ஆகட்டும், மைண்ட்ல ஆகட்டும், தேவையில்லாத வச்சுட்டு இருக்காதீங்க, தூக்கி கடாசிடுங்க. ஸோ 4 சொல்லிச்சு. 5வது, எப்பவுமே இன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுல இருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிக்க ஆரம்பிங்க. ஸோ 15 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்கா. அந்த காலத்துல யோசிச்சு பாத்துக்கலாம், இப்பதான் அலாரம் வச்சிருக்கோம், டக்குனு எந்திரிச்சிரும். ஆனா அன்னைக்கெல்லாம் மைண்ட் செட் தான். ஸோ மைண்ட்ல ஒன்று செட் பண்ணியாச்சு அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. மைண்ட்ல ஒன்று செட் பண்ணியாச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிருவாங்க. ஸோ அப்படிதான் கோழி ஊதெல்லாம் இருக்குது. ஸோ சேவல் இப்படி எதனால அது எல்லாமே தான், எல்லாமே இருக்குங்க. ஸோ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, ஜஸ்ட் ஒரு 4:45 4 மணி 45 நிமிஷம் 4 மணிக்கு எந்திரிக்கலாம், 3:45 எந்திரிங்க, 3 மணிக்கு. ஸோ இது நீங்க பண்ணி பாருங்க. நிறைய
நிறைய விஷயங்கள் அந்த டைம்ல உங்களால யோசிக்க முடியும். சிறந்ததா, ஆக்கப்பூர்வமா, அறிவுபூர்வமா, அழகா நம்ம தேட்டருக்கு விடைகள் தெரியும். ரொம்ப டைம் ரொம்ப 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 சேவ் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 5வது மிக முக்கியமான பாயிண்ட். ஸோ 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கேன். 6வது கடைசி பாயிண்ட். அதில் சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க உங்க லைஃப்ல இன்னைக்கு காலையில எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்க போற விஷயம் முடிவு வரைக்கும் என்னெல்லாம் பண்றீங்களோ எதையுமே சாதாரணமா அலட்சியமா நினைக்காதீங்க. அது நீங்க செய்யற வேலையா இருக்கலாம், பண்ற தொழிலா இருக்கலாம், பார்க்குறவங்களா இருக்கலாம், பேசுறவங்களா இருக்கலாம், எதுவுமே நாளைக்கு அது எதுல வேணா உங்களுக்கான லைஃப் டேர்னிங் ஆகலாம். உங்களோட லைஃப் வந்து வேற லெவலில் போகலாம். அது நீங்க பேசக்கூடிய நபர்களா இருக்கலாம், இது சந்திக்கக்கூடிய விஷயம் பார்க்கக்கூடிய காட்சிகளா இருக்கலாம், ஸோ இப்போ செஞ்சிருக்க வேலையா இருக்கலாம், ஏதோ ஒரு தொடர்பு. ஒரு ஃபோன் கால் வரலாங்க, சாதாரண ஒரு ஃபோன் கால் வரும். எதையுமே சாதாரணம். அவங்க யாருமே அந்த மதிப்புன்பாங்களே, அந்த மதிப்பு குறைச்சு மதிப்பிட வேண்டாம். அது எதுவாக இருந்தால் இருக்கலாம். காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அதான் இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களது. இன்னைக்கு மட்டும் தான் என்னுடைய நாள். நாளைக்கு கிடையாது, நாளைக்கு தெரியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். அது நாளைக்கு வச்சுக்கலாம். ஸோ நேற்று முடிஞ்சது, இன்னைக்கு தான். ஸோ அந்த இன்னைக்குல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எதையுமே மதிப்பு இல்லாம, அவங்களுடைய வேல்யூஷன் இல்லாம பண்ணாதீங்க. எது வேணா உங்க லைஃப் அப்படியே திருப்பி போட்டு வேற மாதிரி கொண்டு போறதா இருக்கலாங்க, வேற ஒரு வாய்ப்பு தர மாதிரி இருக்கலாம். அதனால நீங்க எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, சூப்பரா பண்ணுங்க. ஸோ இந்த 6 பாயிண்ட் தாங்க. 6 பாயிண்ட் மட்டும் எப்பவுமே லைஃப்ல உங்களை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 6 பாயிண்ட் வேற லெவலில் கொண்டு போகும். எல்லா டைம்லும் நமக்கு யூஸ் ஆகும், எல்லா டைம்லும் யூஸ் ஆகும். ஒன்னே ஒண்ணுதாங்க, சிம்பிள்ங்க. நல்லா செம்மையா ஜாலியா ஹாப்பியா ஆனந்தமா நோய் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ யாரும் ஒரு தொந்தரவு இல்லாம நம்ம அதுக்காக தானே இந்த பிறவிக்கு. ஸோ சூப்பரா பண்ணலாம், நல்லா பண்ணுங்க. அகம்டிஷன் அதுக்காகவே தான் இருக்கு, வேற எதுக்காகவும் கிடையாது. அகம்டிஷன் ஸோ சூப்பரா உங்களை அழகா மோட்டிவேஷன் பண்ணிட்டு ஸோ நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டு பொருளாதாரத்துல வேற லெவல்லுங்க. ஸோ வேற லெவலில் ஃப்ரீடம் தரக்காக மட்டுமே தான் அகம்டிஷன் உங்களுக்காகவே பண்ணிருக்கு. ஸோ யூஸ் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.